கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 39 வசனம் 18. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்பி ஒவ்வொரு நாளும் வாழும்போது நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் நமக்கு இறங்கி நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஆகவே என்னுடைய சூழ்நிலை இப்படியாய் காணப்படுகிறது என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்காமல் கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். எரேமியா 39:18 உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும், தேசத்திலே துர்ச்செய்திகள் கேட்கப்பட்டாலும், நாம் கர்த்தரை நம்பி கர்த்தர் எனக்கு துணையாய், கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்ற ஒரே எண்ணத்தோடு நாம் அவரை நம்பி அவரை சார்ந்து நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை விடுவிப்பார். அவர் நம்மோடு இருந்து நம்மை காத்து நடத்துவார். ஆகவே உலகத்தின் சூழ்நிலையினால் என்னுடைய வாழ்க்கை என்னவாகி விடுமோ என்று கலங்காமல் கர்த்தரை நம்பி கர்த்தர் என்னை விடுவிப்பார், என் சூழ்நிலையிலிருந்து என்னை தப்புவிப்பார் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை பாதுகாத்து கொள்வார். ஆகவே கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம். அவரை முழு இருதயத்தோடும் நம்பி காத்திருப்போம். கர்த்தர் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு காத்திருக்கிறவர்களாய் எங்களுக்காக யாவையும் நீர் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் சூழ்நிலைகளை நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.